ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் வானல் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நண்டு எனக்கு சாப்பிடவே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரசித்து ருசித்து சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட்டாக இந்த நண்டு கிரேவி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸோடு எடுத்து வச்சுருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது ஒரு 1 kg 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ நண்டு இது எப்படி சமைக்கலாம், எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருளாக இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது கடுகு கொஞ்சம் போல் வந்து பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பாக்கெட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போதும், ஒரு முழு பேக்கெட்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இது வந்து 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? 4 பெரிய வெங்காயம், 2 நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு, 2 பெரிய சைஸ் தக்காளி போதுமான அளவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கிரேவியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 kg வந்து நண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கிடச்சிச்சு. நல்லா பெருசாக இருந்தது. பார்த்தீங்களா, கொடுக்கை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெரிய நண்டு, சதையாகவும் இருந்துச்சு. இதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. நான்வெஜ்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கணும். எப்போவுமே நார்மலாக 2 ஸ்பூன் போடுறோன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லாவே பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது பார்த்தீங்களா, சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அலசி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஓகேங்களா, கோல்டன் ஃப்ரையாக ஆகணும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக வதங்கி எடுத்துடக்கூடாது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் வந்து வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு காட்டுறேன். இன்னும் ஒன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். அந்த பட்டை அவங்க எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் போல ஒரே ஒரு துண்டு தேங்காய் எடுத்துட்டு அதில் வந்து இந்த மசாலாவை போட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லாவே குறைன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இன்னுமே நல்ல கலர் வரணும், நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் போயிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இப்போதைக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உப்பு பார்த்துட்டு நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஸ்பீடாகவே நம்மளுக்கு தக்காளி வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தக்காளி நல்லா வெந்துருச்சா, நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்லலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்து செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். இது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேன், ஏன்னா பச்சை வாடை போகணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவில் வந்து கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், இதை வந்து நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு.
எதுவுமே நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். இது நல்லா நான் வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஒரு நிமிஷம்குள்ளேயே வதக்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது மாதிரி கருகுன ஸ்மெல் வரும் மிளகாத்தூள். நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து வாங்கி வச்சிருக்க நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா நண்டையுமே இது வந்து 1 கிலோ. நான் இது வரைக்கும் வாங்கினதுலேயே இன்னைக்கு வாங்கின நண்டு தான் செமையாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய நண்டாகவும் இருந்தது. சதையா நண்டு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நண்டு மேலே ஃபுல்லாக மசாலா வர மாதிரி கிளறி எடுத்துக்கிறேன். நான் இதை ஃபுல்லாக கிளறிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. நம்ம எல்லாத்தையும் மசாலா வந்து இது மேலே ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி கிளறிட்டேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சோம்னா நண்டுல இருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா. நான் உங்ககிட்ட கூட லாஸ்ட்டாக சொன்னேன் பாருங்க. இந்த பாருங்க, அரைச்சி வச்சிருக்க தேங்காய், அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து அது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸே நான் விட்டுட்டேன். சரியான வாசனைங்க. இப்போவே நான் இன்னும் தண்ணி ஊற்றி கொதிக்கலாம் விடவே இல்லை. ஆனால் செம்ம வாசனை வருது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. ஓகேங்களா? நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து கிரேவியே வேண்டாம், இந்த மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி ஆடினா போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணி சாப்பிட்றலாம். ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வேணும், தோசைக்கு தொட்டுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி ஊத்திக்கலாம். இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு இப்போ நீங்க வந்து இன்னொரு தடவை வந்து உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தானே போட்டேன் நான். அப்போ நல்லா டேஸ்டா இருக்குங்க. நல்லா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டோம் இல்லையா, நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் மூடலை, ஏன்னா நான் அப்போவே ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே நல்லா மூடிட்டேன் இல்லையா. நல்லாவே நண்டு வந்து வெந்துருச்சு. இப்போ லைட்டாக அந்த தண்ணி கொதிச்சு வந்தால் போதும், நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வந்தாலே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இதை நான் அப்படியே விட்டுடுறேன். ஸ்பீடாக தான் வச்சுருக்கேனே. ஸ்பீடாகவும் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணி இறக்கி வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இது நான் ஃபுல்லாக ரெடி ஆனோடனே உங்ககிட்ட காட்டுறேன். நான் செஞ்ச நண்டு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்காக நான் வந்து வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.